ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர்ஆர் கார்ஸ். நம்ம ஆர்ஆர் கார்ஸில் நம்ம Volkswagen T-Roc தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்தியாவில் கொஞ்சம் ரேரான வண்டி 1500 யூனிட்ஸ் தான் மொத்தம் இருக்குது, ஜெர்மனி இம்போர்ட்டட். ஹாய் ப்ரோ. ஹாய். வண்டியோட டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். வண்டி வந்து Volkswagen T-Roc 2019 மாடல், 2020 ரெஜிஸ்டர்டு. இது வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி வந்து பெட்ரோலு, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனு. அதே மாதிரி 47,000 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. வாங்க என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம உள்ள பார்க்கலாம். ப்ரோ, வண்டியோட கம்ப்ளீட் ஸ்பெக்கும் சொல்லுங்க. வண்டி இன்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா இது 1.5 லிட்டர் இன்ஜினு. ஓகே. உங்களுக்கு வந்து 147 ஹார்ஸ் பவர் வரும். ம். அப்புறம் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஜி கியர் பாக்ஸு. ஓகே. வண்டி வந்து டைரக்ட் இம்போர்ட் ஃப்ரம் ஜெர்மனி தான். அதாவது இந்தியாவில் மேனுஃபேக்சரே பண்ணல, வெறும் ப்ரொடக்ஷன் தான். 1 இயர் தான் இருந்துச்சு. 2019 லான்ச் ஆச்சு. 2020 எண்டிங்ல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. வெறும் 1 இயர் தான் இதோட ரன்னே இருந்துச்சு. அதே மாதிரி வண்டி பாத்தீங்கன்னா ஒரு 1500 யூனிட்ஸ்க்குள்ள தான் ப்ரொடியூஸே பண்ணியிருக்காங்க. அதனால இது வந்து ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் கார்ஸ் இன் இந்தியா. கண்டிப்பா வண்டி உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வண்டியிலே வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்துடும். ஓகே. ஸ்டீரிங் சைடு இருக்கு. ஸ்டீரிங்லேயே பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்துடும். இது நார்மலா எந்த Volkswagen கார்ல, அதான் லோ வேரியன்ட் கார்ஸ்ல எல்லாம் நீங்க பார்க்க முடியாது. ஓகே. இது வந்து வந்த புதுசுல வந்து உங்களுக்கு ஆன் ரோடு வந்து 25 to 26 lakhs வந்துச்சு. ப்ரோ, வண்டியோட இன்ஃபர்டைன்மென்ட் பத்தி சொல்லுங்க. வண்டி வந்து உங்களுக்கு நிறைய இதுலயே நிறைய ஃபீச்சர்ஸ் வரும். உங்களுக்கு காரோட ஸ்டேட்டஸ் வரும், கார் எவ்வளவு ஓடி இருக்கு, ஓகே, கார்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு, எப்போ உங்களுக்கு வந்து மாத்தணும் எல்லாமே காட்டும் இதுல. வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ் வரைக்கும். இப்போ ஜெனரல் சர்வீஸ் போக வேண்டியது இருக்கு காரு. அதே மாதிரி ஃபியூல் கம்மியாச்சுன்னா அது உங்களுக்கு ரீடிங்கும் காட்டுவீங்க. நைஸ். ஃபுல் கார் ஸ்கேன் பண்ணி இதுல என்னென்ன குறை இருக்குன்னு காமிச்சிடும். ஓகே. 2 ரிப்போர்ட்ஸ் இருக்கா, இது அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே ப்ரோ, வண்டியோட ஏசி கண்ட்ரோல்ஸ்லாம்? வண்டியில ஏசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் டெம்பரேச்சர் வரும். ஓகே. கிளைமேட் மாதிரின்னு சொல்லிக்கலாம். நீங்க இங்க இருந்து உங்க சைடுக்கு வந்து நீங்க டெம்பரேச்சர் மாத்திக்கலாம். இங்க நான் ஒரு டெம்பரேச்சர்ல இருப்பேன், நீங்க மாத்திக்கலாம். ஓகே. கிறிஸ்டலினாலும் மாத்திக்கலாம். அதே மாதிரி சிங்க்கும் பண்ணீங்கன்னா ஒரே டெம்பரேச்சர் தான். ஓகே. ரெண்டு சைடு ஒரே டெம்பரேச்சர் தான். அண்ட் இதுல அதர் ஃபீச்சர்ஸ்லாம் வேற உங்களுக்கு இதுலயும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஏசி எவ்வளவு வேணும்னு. ஓகே. கேர் இருக்கு, ஆட்டோமேட்டிக் எல்லாமே வரும். ஓகே. வேற அவ்வளவுதான் இதுல ஃபீச்சர்ஸ். வேற இதுல இங்க வந்து உங்களுக்கு வந்து ஹீட்டட் சீட்ஸ் வரும். உங்களுக்கு சீட்ஸ் வந்து ஒரு 1 மினிட் கழிச்சு வந்து சூடாற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். இது வந்து ஒரு யூஸ்லெஸ் ஃபீச்சர் தான் இந்தியா ஜெர்மனி இம்போர்ட்டட். ஆமா. ஓகே. வந்து ஜெர்மனில கிளைமேட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ரொம்ப கோல்டாவே இருக்கறனால இந்த ஃபீச்சர் அங்க கொடுத்தாங்க. ஓகே. சின்ஸ் இட்ஸ் டைரக்ட் இம்போர்ட், அந்த ஃபீச்சர் அப்படியே வந்துருச்சு. ஓகே. நமக்கு அவ்வளவு யூஸ் ஆகாது, ரொம்ப ரேர் கண்டிஷன்ல தான் யூஸ் ஆகும். ஓகே. எவ்வளவு ஏர் பேக்ஸ் கொடுத்திருக்காங்க? ஏர் பேக்ஸ் உங்களுக்கு 4 ஏர் பேக்ஸ் வந்துரும். ஓகே. டிரைவர் சீட்டுக்கு ஒன்னு, கோ டிரைவருக்கு ஒன்னு, அப்புறம் பில்லர்ல 2 வந்துரும். ஓகே. வண்டியோட சீட் சீட் வந்து உங்களுக்கு ஃபைன் லெதர் ஃபினிஷிங் தான் வரும். லெதர் ஃபினிஷ்ல இருக்கு. பிரீமியம் குவாலிட்டியா தான் இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே. அண்ட் சைடு மிரர்ஸ்ல வந்து ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்? சைடு மிரர்ஸ்ல இங்க டிரைவர் சைடு மிரருக்கு வந்து உங்களுக்கு ஹீட்டட் ORVMs தான். டிஃபாகர் மாதிரி வந்துரும். உங்களுக்கு சப்போஸ் நீங்க மிஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா அந்த டிஃபாகர் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஓகே. இந்த சன்ரூஃபோட செட்டிங்ஸ்லாம் சொல்லுங்க. சன்ரூஃப் வந்து பேனோராமிக் சன்ரூஃப். ஓகே. உங்களுக்கு 2 டியூவல் பேனல்ஸோட வரும். நல்லா பெருசாவே இருக்கும் வியூ உங்களுக்கு. ஆனா உங்களுக்கு சன்ரூஃப் மட்டும் ஓபன் ஆகும், மூன் ரூஃப் வந்து ஓபன் ஆகும். சரி. ப்ரோ, வண்டி டாப் ஸ்பீட் எவ்வளவு போகும்? வண்டி வந்து உங்களுக்கு 220 வரைக்கும் நான் போயிருக்கேன். ஓகே. 220 உங்களுக்கு நல்லாவே ஒரு ரெஸ்பான்சிவான கார் தான். ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஓகே. ஸ்போர்ட்டியான ஒரு SUV, ஒரு காம்பாக்ட் SUV தான் இது. நல்லா உங்களுக்கு நீங்க சொல்ற பேச்சு இந்த கார் கேட்கும். ஓகே. அண்ட் இன்ஜின் சைடு எந்த கம்ப்ளைண்டும் இல்ல? இன்ஜின் சைடு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல. இப்போ ஒரு ஆயில் இன்ஸ்பெக்ஷன் டியூ இருக்கு. ஓகே. அது நீங்க ஒரு ஜெனரல் சர்வீஸ் விட்டு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சரி ஓகே ஆயிடும். ப்ரோ, வண்டியில ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் இருக்குல்ல? ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்டாப் இருக்கு. இது நீங்க வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது ஐடில் போயிட்டீங்க அப்படின்னா இன்ஜின் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். ஓகே. அதுக்கப்புறம் நீங்க ரிலீஸ் பண்ணி ஆக்சிலரேட்டர்ல கால் கொடுக்கும்போது ஆக்சிலரேட் பண்ணும்போது உங்களுக்கு திருப்பி ஸ்டார்ட் ஆயிடும். அது வந்து உங்களுக்கு ஃபியூல் கன்சம்ஷன் சேவ் பண்றதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். ஓகே. அண்ட் பிரேக் கொடுத்திருக்காங்க. பிரேக் இருக்கு. அதே மாதிரி ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனும் இருக்கு. ஓகே. இப்போ நீங்க ஆட்டோமேட்டிக் கார்ஸ்ல பாத்தீங்கன்னா பிரேக் நீங்க ரிலீஸ் பண்ணீங்கனாலே கார் மூவ் ஆகும். இந்த ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பிரேக்ல இருந்து எடுத்தா கார் மூவ் ஆகாது, ஆக்சிலரேட்டர் கொடுத்தீங்கன்னா மட்டும் மூவ் ஆகும். ஓகே. அண்ட்
போனட் சைடுல பேட்டரி கண்டிஷன் நல்லா இருக்கா? பேட்டரி இப்பதான் ரீசெண்டா புதுசு ரீப்ளேஸ் மாத்திருக்கு. பண்ணிருக்கோம். Okay. புதுசு போட்டிருக்கோம். வேற எந்த கம்ப்ரஸர் நாய்ஸ் எதுவும் இல்ல? எதுவும் இல்ல. டயர்ஸும் உங்களுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கு. அலாய் எப்படி? அலாய்ஸ் இது ஒரே வேரியன்ட் தான் வந்துச்சு இந்தியால. ஓகே. பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வேரியன்ட் தான். அதனால உங்களுக்கு ஃபுல்லா இது டாப் அண்ட் ஃபீச்சர் கார் தான் இது. ஓகே. அலாய்ஸோட வந்துரும். அதே மாதிரி உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. மீடியம் சைஸ் உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. டேங்க் என்ன கெபாசிட்டி? டேங்க் உங்களுக்கு 50 லிட்டர்ஸ் வரும். 50 லிட்டர்ஸ். ஓகே ப்ரோ, எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஏதாச்சும்? ஏடாஸ் உங்களுக்கு வரும். ஏடாஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வரும். அதே மாதிரி உங்களுக்கு லேன் அசிஸ்ட் சிஸ்டம் வரும். ஓகே. லேன் அசிஸ்ட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்ல வந்து இந்த மார்க்கிங்ஸ் இருக்கு இல்லீங்களா, ஒயிட் கலர்ல. அந்த மார்க்கிங்ஸ் வந்து கார் வந்து ஆட்டோமேட்டிக்கா சென்ஸ் பண்ணிடுச்சுன்னா அதுவே உங்களுக்கு எங்க திரும்புதோ அதுவே ஆட்டோமேட்டிக்கா திரும்பிடும். அது இப்போ உங்களுக்கு தெரியாது, ஏன்னா டிராஃபிக் இருக்கனால நம்மளால ஒழுங்கா பண்ண முடியாது. ஆமா. ஃப்ரீ ரோட்லனா அது பண்ணி காட்டலாம். ஓகே ப்ரோ, வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கா? வேற உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து பார்க் பைலட் இருக்கு. ஓகே. நீங்க மெதுவா போகும்போது இது டிஸ்ப்ளே ஆகும். இது வந்து நீங்க எங்க திருப்புறீங்க, வண்டி எங்க மூவ் ஆகுது, அதே மாதிரி ஆக்டிவா உங்களுக்கு லைவ் சென்சார்ஸ் இருக்கும். ஓகே. ஏதாவது நீங்க ஆப்ஜெக்ட் பக்கத்துல போனீங்கன்னா அதுவே சென்ஸ் பண்ணும். ஓகே. பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே. இது உங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். அண்ட் வண்டியோட சஸ்பென்ஷன் பிரேக்கிங் பத்தி சொல்ல. சஸ்பென்ஷன் உங்களுக்கு வந்து இந்த காருக்கு வந்து நான் இந்த செக்மெண்ட்ல வந்து இது வந்து பெஸ்ட் சஸ்பென்ஷன் சொல்லுவேன். அதே மாதிரி பிரேக்கிங்கும் சூப்பரா இருக்கும். ஓகே. இந்த காருக்கு வந்து நான் ஒரு 10க்கு வந்து நான் வந்து ஒரு 9 out of 10 கொடுப்பேன். ஏன் அந்த ஒரு இது ஏன் கம்மி அப்படின்னா வண்டிக்கு ஸ்பேர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அவைலபிள் இல்ல, மெயின்டெனன்ஸும் ரொம்ப உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சிவ். ஓகே. அது கன்சிடர் பண்ணும்போது நீங்க வந்து டெய்லி உங்களால இந்த காரை வந்து டிபெண்ட் பண்ண முடியாது. வண்டி பார்க் பண்ணிடலாம். நீங்க பார்க்கிங் பண்ணும்போதுமே உங்களுக்கு லைவ் சென்சாரோட வந்துரும். ஒர்க்கிங்ல இருக்கு. ஓகே. கேமோ கிளியரா இருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வந்துட்டோம். ஜெர்மனி இம்போர்ட்டட் வண்டிங்கனால டெஸ்ட் ட்ரைவ் செம்ம கிளாஸா தான் இருந்துச்சு. அண்ட் கமிங் டு ஆக்சிடென்ட் ஹிஸ்டரிஸ் இருக்கா வண்டிக்கு? மேஜர் ஆக்சிடென்ட் கிடையாது, மைனர் தான். ஃப்ரண்ட் பம்பர் இங்க டேமேஜ் ஆயிருக்கு. டேமேஜ் ஆகி ஏர் பேக் ஒன்ஸ் ஓபன் ஆயிருச்சு. அது எல்லாமே Volkswagenல கொடுத்து மெயின்டைன் பண்ணி எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணி சர்வீஸ் அங்கே. ஆமா, அதனால நம்மட்ட ப்ராப்பராவே சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல நமக்கு. ஓகே. இன்சூரன்ஸ் இருக்கா? இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, அது ரெனியூ பண்ணிக்கலாம். ஓகே. RRல Volkswagenக்கு எவ்வளவு கோட் பண்றீங்க பிரைஸ்? இது நம்ம கோட் பண்ணியிருக்கோம். ஓகே. இது வந்து ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். அதே மாதிரி ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஓகே. பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரொஃபைல் அப் டு 90% நம்மளே பண்ணி தந்துருக்கோம். ஓகே. ஓகே பிரதர், தேங்க்யூ. வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் ரிப்போர்ட்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் வண்டி நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம RR கார்ஸ் கோயம்புத்தூர் ராம்நகர் காளிதாஸ் ரோடில் லொக்கேட் ஆயிருக்கு. நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் RR கார்ஸ் வேணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு RR கார்ஸோட யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் ரெண்டுத்தையும் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.